ஜாக்லின் கையில் வந்து தீபக்குது பொம்மை, மஞ்சரி கையில் வந்து ஜாக்லினுடைய பொம்மை, அன்சிதா வந்து இதில் 2 பேருக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு ஆள், அவங்க கையில் வந்து மஞ்சரியுடைய பொம்மை. மஞ்சரியுடைய பொம்மையை வச்சிங்கன்னா அன்சிதா பண்ண மேட்ரு தாங்க நேற்று ஃபுல்லாக ஹைலைட்டு. நேற்று ஃபுல்லுமே அன்சிதானே வைங்களேன். முதல்ல வந்து இதுங்க 2 ஆனந்தியும் பவித்ராவும் வந்து அழுவ வச்சுதுங்களா, இவனுக்கு என்ன க்ரஷ்ஷா கொஷா அது இதுன்னு கேட்டு அந்த அம்மா வந்து இவனுக்கு என்ன பைத்தியமானு கேட்டு வேன்ட்டு அழுதாங்க. அதுக்கப்புறம் இந்த மேட்ரு இதில் வந்து நான் வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு எவ்வளோ நேரம் உக்காந்து ஜாக்லின் என்ன சொல்கிறான்னா, நீ வச்சிரு மஞ்சரி, இதை நீ உள்ளே வச்சிரு. மஞ்சரின்ற ஒரு இரிட்டேட்டிங் கேரக்டரை உள்ளே வைக்க சொல்கிற ஜாக்லின் எவ்வளோ கீழ்த்தரமானவோ, இது என்னுடைய பாயிண்ட். ஆனால் எல்லோரும் என்ன இப்போ சொல்லுவாங்கன்னா, ஜாக்லினை வந்து ரொம்ப புகழ்வாங்க. ஜாக்லினுடைய பொம்மையை உள்ளே வச்சதுனால அவள் மஞ்சரி மாதிரி ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணுறா. அதுதான் நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். ஆனால் ஜாக்லின் என்ன சொல்லுவான்னா, எனக்கு வந்து யார் உள்ளே போனாலும் பரவாயில்ல, போகலனாலும் பரவாயில்ல, ஏன் டால் வந்து உள்ளே போனோம், அதுதான் என்னுடைய மோட்டிவ். நான் அதனால தான் வந்து என்ன பண்ணேன், மஞ்சரிக்காக சப்போர்ட் பண்ணேன். அங்கே நான் நின்னேன், நான் வாக்கு கொடுத்தேன், மூக்கு கொடுத்தேன். நான் வாக்கு கொடுத்ததுனால என் மூக்கில் மண் ஓட்டினாலும் பரவாயில்ல, நான் அங்கே நின்னேன். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அன்சிதா வந்து விட்டாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு. அன்சிதா வந்து என்னுடைய ஒப்பீனியனில் விட்டுருக்கக்கூடாது, ஆனால் அவங்களால தாக்கு பிடிக்க முடியல போகிறது. இது நடுவில் எதெல்லாம் நடந்தது லைவில், அந்த லைவை வந்து ஃபுல்லாகவும் பார்க்க முடியல. ஏன்னா லைவ் போடுறதுக்கு முன்னாடியே எபிசோடில் வந்ததுனால நான் எபிசோடு எடுத்து பார்க்கவே அதை வந்து மிஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து இவங்க பாத்ரூம் போகலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க, அங்கே தூங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஜாக்லின் அங்கே தூங்கவே செய்துக்கிறாங்க. தூங்குனா டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்கலாம் பிக் பாஸ், ஆனால் அவர் அது பண்ணல. ஏன்னா அவருக்கு வந்து ஜாக்லின் மேலே ஒரு ஃபேவரட்டிசம் இருக்க தான் செய்யுது. வீக்கெண்ட் எபிசோட்லேயும் நம்ம பார்க்குறோம்ல. இந்த மாதிரி நேற்றுனுடைய எபிசோடு இந்த 51 52வது நாள் இந்த மாதிரி வந்து டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பைத்தியம் ஆகிட்டான். அவனுக்கு வந்து முதல்ல இருந்த தெளிவு வந்து இப்போ போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனுடைய மெயின் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா யாருன்னா மஞ்சரியும் இந்த சாச்சனாவும். அதுவும் மெயினாக சாச்சனா கூட சேர்ந்தினா நீ தொட்ட கெட்ட அப்படின்ற கதை தான் அது. அது கூட வந்து சேர்ந்தினா உன் கதை என்ன ஆகும்னு தெரியாதுப்பா முத்து, நீ பார்த்து நடந்துக்கோ சொல்லி வந்து ஹைலைட் என்னன்னா, ஒன்று வந்து மஞ்சரி வந்து ரிப்பீட் மோடு தான் வந்து இதில் ஹைலைட்டு. மஞ்சரி வந்து ரிப்பீட் மோடில் போயிட்டு சௌந்தர்யா கிட்ட, நான் எப்போ பொய் சொன்னேன், நான் பொய் சொன்னேன், நீ ஏன் சொன்னேன், நான் எப்போ பொய் சொன்னேன், அது ஏன் பொய்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணேன், அது எப்போ நான் பொய் சொன்னேன், நான் எப்போ பொய் சொன்னேன், இப்படியே கேட்டிருந்தேன். அதே மாதிரி மைக்கை இது ஒழுங்காக போடுங்க அப்படின்ட்டு பிக் பாஸ் சொல்கிறார் சாச்சனா கிட்ட. உடனே முத்து வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கனால அவர் தான் டாஸ்க் பண்ணோம் அப்படின்ற ஒரு இது வந்தோடனே அப்படின்னு சிரிக்கிறா இவ சாச்சனா. அவர் தீபக் சொல்கிறாரு, ஏமா சிரிக்கிற, பிக் பாஸ் சொன்ன விஷயம் இல்லை அப்படின்னா நான் சிரிக்கூடாதா, ஏமா நீ சிரிமா, நீ தாராளமாக சிரி, அப்படின்னா நீங்கள் சிரிக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, நீ சிரிமா, இந்த இடத்துல சிரிக்காத அப்படின்னா நான் சிரிக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அதுதானே சிரிக்கூடாது, அவ்வளோதானே சிரிக்கூடாது. இந்த மாதிரி அதாவது பேச தெரிலனா Day 51 Episode 52 தீ பறந்தது அனல் பறக்கும் போராட்டம். நான் ஒரு கேம். தீபக் வந்து காலையிலேயே ஒரு மேட்ரு ஒன்று போட்டார். இவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, தீபக்கும் அருணும் ஃப்ரெண்டாக இருக்கார், இல்லை அருணும் முத்துவும் ஃப்ரெண்டாக இருக்கார், இல்லை ஜெஃப்ரியும் இவரும் ஃப்ரெண்டாக இருக்கார், நான் ஜென்ரலாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அது ஃப்ரெண்டாக இருக்காருன்னு உங்களுக்கு தோணும், ஆனால் வந்து அதை வந்து நீங்கள் வந்து வெளியில் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். இது ஏன் இந்த ஆள் இந்த மாதிரி சொல்கிறான் அப்படின்னு நான் யோசிக்கிறதுக்குள்ளே அங்கே கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்ஜி ஆனந்தி ஒன்று கேட்டாங்க, என்ன இதெல்லாம் வந்து கருத்து சுதந்திரத்தை நீங்கள் வந்து முடக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. உடனே வந்து இவர் ஐயோ தப்பாகி போச்சோ, இல்லை நான் வந்து ஆஸ் எ கேப்டன் சொல்கிறேன், நீங்கள் வந்து அதை சொல்லிக்காதீங்க. இவர் சொல்ல வந்தது வேறு மேட்ரு, ஆனால் வந்து சொன்ன விதம் வந்து இந்த மாதிரி ஆகி போனதுனால டெமோக்ரஸிக்கு எதிராகவே இருக்கிற பேச்சு மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் அது அவ்வளோ பெருசாக ஹைப்பெல்லாம் பண்ணலன்னு வைங்க. இதை வச்சு ஒரு பெரிய சண்டையே போட்டிருக்கலாம். ஆனால் இதுங்க மொக்க பீஸுங்கள்ல, இதுங்களுக்கு வந்து அந்த மைண்டு ஓடல. அது எப்படி நீங்கள் அப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம். நீங்கள் கேப்டன் ஆனவொன்னா அதிகாரத்தை தப்பாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பூவை கூட கட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இதுங்க தான் வந்து இந்த கோர்ட்டுக்கும் இதுக்குனாலே சண்டை போட்டு கிடக்குங்க. இவங்களுக்கு வந்து அவ்வளோ மைண்டெல்லாம் கிடையாது. இல்லை, நான் பெரிய மூலக்காரன்லாம் நான் சொல்ல, நான் வந்து ஜஸ்ட் ஒரு என்னுடைய ஒப்பீனியன் சொல்கிறேன். தீபக் என்ன சொல்ல வந்தாருன்னா, தேவையில்லாத இடத்துல திடீர்னு போயிட்டு இப்போ ஒருத்தர் வந்து அது முந்தின நாள் நடந்த விஷயத்தை கனெக்ட் பண்ணி தான் அவர் சொல்கிறார். அருண் பிரசாத் வந்து சமைச்சின்னு அந்த சமையல் இதில் இருக்கும்போது அங்கே வந்து மஞ்சரி வந்து எனக்கு இவ்வளோ பெரிய போர்ஷன் போட்டிங்க, இது பாருங்கள் வேஸ்ட் ஆகி போச்சு, இது அப்படி ஆகி போச்சு அப்படின்னு இந்த சப்பா மேட்டரை வந்து பெருசாகினோடனே அருண் என்ன கேட்டார்னா, ஏமா இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்டாமா அப்படின்னாரு. அவர் பல வேலையில் இருக்கார். அந்த வேலையில் இருக்கும்போது நீங்கள் போய் இப்போ ஒரு டாஸ்க் நடக்கும்போது நீங்கள் போயிட்டு, டேய் நீயும் அவனும் சேர்ந்து தானே விளாட்றீங்க, ஜாக்லின் நீயும் சௌந்தர்யாவும் சேர்ந்து தானே விளாட்றீங்க, அது அசிங்கமாக இல்லையா உங்களுக்கு அப்படின்னு கேட்டால் நல்லா இருக்காது. இதை தான் அவர் சொல்ல வந்தார். ஆனால் அவர் சொல்லி ஆரம்பித்ததே வந்து தப்பாக போச்சு. கொஞ்சம் ராணுவுடைய எஃபெக்ட் வந்து இது போகுது அவருக்கு. அதனால் அவர் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். வந்து என்ன ஆகி போச்சுன்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து இதை பற்றி சொல்லாதீங்க அப்படின்ட்டார். சொல்லாதீங்க
எங்கே சொல்லாதீங்க, எங்கே சொல்லணும், எங்கே சொல்லக்கூடாதுன்றதை யோசித்து பேசுங்க. ஒரு மேட்ரு நடந்துனுக்கும்போது அது நடுவில் போய் மூக்க நுழைச்சி இதை சொல்லி இன்னும் வந்து அந்த தீயை வந்து பெருசாகிடாதீங்க. இதுதான் அவர் சொல்ல வந்தது. ஆனால் சொன்னது வந்து இப்படி ஆகி போச்சு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு கிளிக் ஆச்சு, ஐயோ இது வந்து டெமோக்ரஸி தான் சொல்லலாம், அதுக்கு எதிராக போயிட்டோமே, இந்த சப்ப மேட்ரை வந்து பெருசாகிட்டோமே, இது இவனுங்க பிடிச்சிப்பாங்களா அப்படின்றது. அவர் வந்து நீங்கள் வந்து ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டில் ஒரு விஷயம் நடந்துருக்கும் போது போய் சொல்லாதீங்க அப்படின்றத சொல்லி அவர் வந்து கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் கொடுத்த உடனே முத்து, இந்த மஞ்சரி இவங்கெல்லாம் வந்து உடனே இது ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அருண் பிரசாத் வந்து இந்த மேட்ரை அப்படி சால்வ் ஆகி போயிடுச்சின்னு வைங்க. இது ஒரு மேட்ரே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்ணும் அப்படின்ட்டு தர்ஷிகாவும் சொன்னாங்க, பல வேலைங்க இருக்குது காலையில், அதுவும் இருக்கும்ல, பல வேலைங்க இருக்குது நீங்கள் வந்து, அதனால் இவங்க 3 பேர் தானே இன்வால்வ்டு, இவங்க 3 பேரை தனியாக வச்சு இந்த பஞ்சாயத்து பண்ணுங்கன்ற மாதிரி சொன்ன உடனே சரின்ட்டு மேட்ரை முடிச்சின்னு அப்படி போயிட்டாங்க. கிச்சனுக்குள்ளே வந்து தேவையில்லாமல் வர வேணாம் அப்படின்ற ஒரு மேட்ரை கொண்டு வந்திருக்காரு தீபக். இதை வந்து ரொம்ப எதிர்க்கிறவங்க யாருன்னா சாச்சனாவும் நம்ம மஞ்சரி மேடமும் யார்கிட்டயெல்லாம் வந்து இதை உட்காந்து பேசி அப்படியே மண்டையை கழுவி நிற்கிறாங்கன்னு வைங்க. கிச்சனுக்குள்ளே ஏன் போகக்கூடாது? இப்போ தான் வந்து இந்த கோடு பிரச்சனை, இந்த பிரச்சனைலாம் போய் இந்த வீடு வந்து ஒன்றா இருக்குது, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் இருக்குது. நான் வந்து கிச்சன் பக்கம் போகக்கூடாது அப்படின்றாங்க இவங்க, ஒரு ரெஸ்ட்ரிக்டடாக இன்னும் வைக்கிறாங்க. இவர் என்ன இது இந்த மாதிரி வேஸ்ட்டான ரூல்லாம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஆணாதிக்கம், அந்த மேல் கார்டு ஃபீமேல் கார்டு இந்த மேட்டரை வந்து கொண்டு வர்றதுக்காகவே வந்து நம்ம வந்து மேல் டாமினன்ஸ் அப்படின்றவங்கல்ல, உடனே அதை வந்து கொண்டு வர்றதுக்காகவே ஏன் அவர் இப்படி ஒரு ரூல் போடுறாரு? ரூல் போடுறதுக்கு காரணமே இந்த மாதிரி தான். முந்தானத்து போய் அங்கே என்ன மேட்ரு, ஒரு குழம்பை வச்சுன்னு பண்ண அட்டகாசம் இருக்குது பாருங்கள். அருண் பிரசாதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி இது பண்ணி அது பண்ணி இது இப்போ ஏன் நீங்கள் இவ்வளோ கொடுத்தீங்க, அதுக்கு நடுவில் முத்து வேறு, முத்துவுக்கும் அருணுக்கும் ஆகாதுன்றதுனால இப்போ வந்து கொஞ்சம் பைத்தியம் ஆகிட்டான். அவனுக்கு வந்து முதல்ல இருந்த தெளிவு வந்து இப்போ போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனுடைய மெயின் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா யாருன்னா மஞ்சரியும் இந்த சாச்சனாவும், அதுவும் மெயினாக சாச்சனா கூட சேர்ந்தினா நீ தொட்ட கெட்ட அப்படின்ற கதை தான் அது. அது கூட வந்து சேர்ந்தினா உன் கதை என்ன ஆகும்னு தெரியாதுப்பா முத்து, நீ பார்த்து நடந்துக்கோ. இந்த பேச்சுக்கு நடுவில் ஒரு பிட்டு ஒன்று போட்டால் பாருங்கள், சாச்சனா இந்த இத்தனை வாரத்தில் வந்து 52 நாள் ஆகுதுல்ல, இத்தனை நாளில் வந்து 10 தடவை தான் அவன் ஃப்ரிட்ஜே திறந்துருப்பான். பா சாமி, ஏடா தோசையை திருப்பி போட்டு பார்த்துக்கிறேன், இட்லியை இவன் திருப்பி போடுறான் பாடுற மாதிரி ஆளாகுது. இருக்கிறது தவுளுண்டு. நான் வந்து சின்ன பொண்ணுன்ற அந்த ஒரு இதில் இந்த அம்மா அங்கங்கே எஸ்கேப் ஆகிடுவாங்க, அங்கங்கே வந்து அழுவாங்க பல மேட்ரை பண்ணி. ஆனால் உள்ளே ஃபுல்லாக வன்மம், உள்ளே ஃபுல்லாக அந்த விஷம் அப்படியே வந்து ஒளிஞ்சு நிற்குது. 10 தடவை தான் இந்த அம்மா வந்து ஃப்ரிட்ஜை திறந்தாங்களாம். ஃப்ரிட்ஜை ஏன் டோரையே 10 தடவை தான் திறந்தேன்னு சொல்லேன், பாத்ரூமுக்கே நான் 10 தடவை தான் போனேன் 50 நாளில் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். சொல்லி வந்து ஹைலைட் என்னென்னா, ஒன்று வந்து மஞ்சரி வந்து ரிப்பீட் மோடு தான் வந்து இதில் ஹைலைட்டு. மஞ்சரி வந்து ரிப்பீட் மோடில் போயிட்டு சௌந்தர்யா கிட்டே, நான் எப்போ பொய் சொன்னேன், நான் பொய் சொன்னேன், நீ ஏன் சொன்னேன், நான் எப்போ பொய் சொன்னேன், அது ஏன் பொய்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணேன், அது எப்போ நான் பொய் சொன்னேன், நான் எப்போ பொய் சொன்னேன், இப்படியே கேட்டிருந்தேன். அதே மாதிரி மைக்கை இதுவை ஒழுங்காக போடுங்க அப்படின்ட்டு பிக் பாஸ் சொல்கிறார் சாச்சனா கிட்ட. உடனே முத்து வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கனால அவர் தான் டாஸ்க் பண்ணோம் அப்படின்ற ஒரு இது வந்தோடனே அப்படின்னு சிரிக்கிறா இவ சாச்சனா. அவர் தீபக் சொல்கிறாரு, ஏமா இது ஏமா சிரிக்கிற, பிக் பாஸ் சொன்ன விஷயம் இல்லை அப்படின்னா நான் சிரிக்கக்கூடாதா, நான் சிரிக்கக்கூடாதா, ஏமா நீ சிரிமா, நீ தாராளமாக சிரி, அப்படின்னா நீங்கள் சிரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, நீ சிரிமா, இந்த இடத்துல சிரிக்காத அப்படின்னா நான் சிரிக்கக்கூடாதா, அப்படின்னா நான் சிரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அதுதானே சிரிக்கக்கூடாது, அவ்வளோதானே சிரிக்கக்கூடாது. இந்த மாதிரி அதாவது பேச தெரிலனா ஒரு ரிப்பீட் ஒரு வார்த்தையை வச்சுக்கின்னு பாட்டு ஓட்டுற மாதிரி ஆளுமா டோலுமா அப்படின்னு அந்த ஒரு லைன் தான் அதில் நம்மளுக்கு கிளிக் ஆகும்னு வைங்க. அந்த மாதிரி பேச தெரிலன்றதுக்காக ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்கிற நீ அந்த ஜோக்கு தான் எனக்கு ஞாபகம் வந்தது. நான் எப்போ பொய் சொன்னேன், நான் பொய் சொன்னேன், நீ ஏன் சொன்னேன், அது உனக்கு தோன்றதுனால அப்படி சொல்ல முடியாது. பொய் நான் எப்போ சொன்னேன், நீ சொல்லு, நான் எப்போ பொய் சொன்னேன், சிரிக்கக்கூடாதா அப்படின்னா நான் சிரிக்கக்கூடாதா, அப்படின்னா சிரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா, அப்படின்னா சிரிக்கக்கூடாதா, அப்படியே வாயில் வந்து அசிங்கமாக ஏதாவது சொல்ல போகிறட்டா. ஏன்டா இந்த மாதிரியெல்லாம் ஆளுங்களை கூட்டின்னு வந்து இந்த மாதிரி இருக்கிறீங்க, இந்த மாதிரி ஷோவில் வந்து பார்த்து நிற்கிறவங்கலாம் பைத்தியமாயிடுறானுங்க. ஒரே விஷயத்த சும்மான சண்டை போடணுன்றதுக்காக ஒரே வார்த்தையில், அதாவது யாரை உங்களுக்கு பிடிக்காது அன்றைக்கி கேட்டாங்கல்ல, அந்த இது பாட்டில் வந்து ஸ்பின் பண்ணி விட்டு ட்ரூவா டேரா அப்படின்ற அந்த இதில் வந்து சாச்சனாவை கேட்டாங்க யாரை பிடிக்காதுன்னா உடனே தீபக் அப்படின்னு சொன்னேன். ஓகே, அது நல்லா இருந்தது. ஆனால் நீ அவரை பிடிக்காதுன்றதுனால சண்டை போடணுன்றதுக்காக நீ என்ன பண்ணுற, எங்கன்னா போய் குழா தண்ணி பிடி, இது பிடி, ஏதாவது ரோட்டில் போய் நின்று சண்டை போடு, எங்கன்னா போய் எவனா ஒன்று கடிக்கிறானா அவனை போய் திட்டு ஏதாவது சண்டை போடு. இங்கே வந்து ஏன்டி இந்த மாதிரிலாம் பண்ணுகிறீங்க? இது வந்து உலகத்தில் எவ்வளோ தமிழர்கள் எவ்வளோ பேர் எங்கெங்கெல்லாம் பார்க்குறாங்க தெரியுமா இந்த ஷோவை. அங்கேருந்து என்ன நினைப்பாங்க,
தமிழ்நாட்டு பெண்கள் தமிழ் பொண்ணுங்கள்லாம் இப்படி தானா அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா அங்கே வளர்கிற தமிழ் பொண்ணாக இருந்தாலும் அவங்க வந்து கொஞ்சம் வந்து அந்த கல்ச்சரில் இதுவாகி தான் மிக்ஸ் ஆகி தான் வளருவாங்க. இப்போ கனடாவில் இருக்காங்கன்னா அவங்க வந்து அந்த ஒரு கனேடியன், அந்த ஒரு இங்கிலீஷு, அந்த இப்போ இங்கிலாண்டில் இருந்தாலும் ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த வேறு ஒரு கல்ச்சர் வந்து கொஞ்சம் மிக்ஸாக இருக்கும். அப்போது வந்து அவங்க பார்க்கும்போது இந்த ஷோ வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு இரிட்டேஷனாக இருக்கும். என்ன இது நம்ம ஊரில் பொண்ணுங்கள்லாம் இப்படி தானே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் வர்றதுக்கே காரணம் இந்த மாதிரி ஆளுங்கன்னே சொல்லலாம். இந்த படைத்தளபதி ரோல் பண்ணும்போது மஞ்சரி வந்து என்னாச்சுன்னா நடுவில் அந்த வீட்டுக்குள்ளே நான் போகலாம், எனக்கு அதிகாரம் இருக்கா சார் கேப்டன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நம்ம டாஸ்கில் இருக்கமா, அப்போ வந்து தப்பாச்சு அப்படின்ற மாதிரி உணர்ந்ததுக்கப்புறம், ஐயோ என் கம்மல் வந்துச்சு அதுக்காக தான் போனேன் இப்படின்ற ஒரு பொய்யெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோன்னு வைங்க. ஆனால் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்களே. யார் தாங்க ஒத்துப்பாங்க பொய் சொன்னால்? எல்லோரும் தான் வந்து பொய் சொன்னால். ஒரு சிலர் தான் வந்து ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒத்துப்பாங்கன்னு வைங்க. மஞ்சரி இந்த மாதிரி பண்ணாங்கன்றது தான் வந்து சௌந்தர்யா சொல்லியிருக்காங்க. அதை வந்து மஞ்சரியால் டைஜஸ்ட் பண்ண முடியல. அது எப்படி நீ சொல்லுவ, எப்படி நீ பொய்ன்ற வார்த்தையை சொல்லலாம் அப்படின்றது தான் அவங்களுடைய கேள்வி. எப்படி நீ வந்து பொய்ன்ற வார்த்தையை சொல்லுவ, அது எப்படி நீ அப்படி பேசலாம்? இதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு 2 பேருக்கும் நடுவில் ஒரு பயங்கர ஹீட்டடான ஒரு ஆர்குமெண்ட்டு, நீ வாயை மூடு அப்படின்ற மாதிரிலாம் ஆச்சு. இந்த டாஸ்க் ஒன்று வச்சாங்க, டால் எடுத்துன்னு போய் அந்த ஷெல்ஃபில் வைக்கணுன்றது. ஒரு இதில் பிளாக்கில் வந்து வைக்கணும். யாருக்கு வந்து கிடைக்கலையோ, யாருடைய டால் வந்து அங்கே வைக்க முடியலையோ அந்த டால் வந்து அந்த பர்சன் வந்து அடுத்த டாஸ்கில் அவுட் ஆகிடுவாங்கன்ற மாதிரி ஒரு மேட்ரு. ஒரு சப்ப டாஸ்க்கு தான். ஆனால் வந்து அதை நல்லா இன்ட்ரெஸ்டிங் ஆக்கினாங்க. யாருன்னா அன்சிதா ஆக்கினாங்க. அதுதான் வந்து இந்த ஷோவுடைய மெயின் ஹைலைட். அந்த டைமில் வந்து என்ன ஆச்சுன்னா 2-3 தடவை பண்ணாங்க அது. அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா சௌந்தர்யாவும் மஞ்சரிக்கும் பயங்கர ஹீட்டட் ஆர்குமெண்ட். சௌந்தர்யாவுக்கு இதனாலேயே வந்து ஜாக்லின் மேலே சரியான காண்டாகி போச்சு. ஏன்னா மஞ்சரி வந்து இவ்வளோ தப்பாக பேசுகிறவோ, இவ்வளோ தப்பான வேலைங்கள்லாம் பண்ணுறவோ, அவளை போய் நீ சேவ் பண்ணிய கட்சியில் தீபக்கை வந்து சேவ் பண்ணாமல் நீ அவளை போய் சேவ் பண்ணி ஏதோ வாக்கு கொடுத்தேன் மூக்கு கொடுத்தேன். மஞ்சரிக்கிட்ட இவங்க வந்து ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்க நம்ம ஜாக்லின். இந்த நீ போ, ஏன்னா பாத்ரூமெல்லாம் போகாமல் இருக்கணும், தண்ணி குடிக்காமல் இருக்கணும். மஞ்சரியால் முடியல. கொஞ்ச நேரம் ஆனவுடனே சரி நீ போ, நான் வந்து நிற்கிறேன், நீ ஆனால் என் பொம்மையை நீ அங்கே வச்சிடணும், வச்சுட்டிங்கன்னா நான் உனக்காக சப்போர்ட் பண்ணுறேன், நான் எவ்வளோ நேரம் நிற்க முடியுமோ நிற்கிறேன். தீபக் வரமாட்டார். அன்சிதா வந்து அவுட் ஆகிடுவாங்க. அன்சிதா அவுட் ஆகும்போது அன்சிதா கையில் இருக்கிற டால் வந்து மஞ்சரி, அந்த மஞ்சரி டாலை வந்து அவங்க வச்சு தான் ஆகணும். அதனால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம ஆப்படிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ளே ஒரு டீலிங் போட்டு, ஏன்னா மஞ்சரியை வந்து ஜாக்லின்ட வச்சிடுறாங்கல்ல, அப்படின்ற பட்சத்தில் அன்சிதா வந்து பிடிவாதம் பிடிச்சி அந்த ஒரு டாஸ்க்காக நிற்கிறதே வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு கட்சியில். ஆனால் அன்சிதா வந்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணாங்க, மஞ்சரியை வந்து பயங்கரமாக மார்க் பண்ணாங்க. அதுதான் எனக்கு சொல்ல தோணுது. ஆனால் வந்து அந்த எஃபெக்ட் வந்து அந்த டாஸ்கில் பார்த்திங்கன்னா அவ்வளோ யூஸ் இல்லைன்ற மாதிரி தோணும். ஆனால் வெளியில் வந்து பப்ளிக் முன்னாடி அன்சிதாவுக்கு வந்து பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இது. பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா அவங்க வந்து இவ்வளோ நாளாக வெளியே தரல, நீ என்ன பண்ணுற, கேம் என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல. இந்த ஒரு டாஸ்க்கை இப்படி யூஸ் பண்ண முடியும். அதாவது யார் உன் ஃப்ரெண்டோ அவரை நீ போய் சேவ் பண்ணு, அந்த டால் எடுத்து போய் அங்கே வைக்கலாம் அப்படின்ற மாதிரி டாஸ்க்லேயே யாரை உனக்கு பிடிக்கலையோ நீ அவங்கள வந்து வெளியேற்றலாம். அதுக்கு நீ வந்து கையில் ஹோல்ட் பண்ணினே நீ எவ்வளோ நேரம் நிற்க முடியுமோ நீ நின்னா, அந்த பாக்கி இருக்கிறவங்கெல்லாம் எடுத்து போய் டாலை வச்சிட்டாங்கன்னா இந்த ஒரு ஆள் மட்டும் அவுட் ஆகிடுவார், இவருக்கு ஸ்லாட் கிடைக்காது, அதனால் இவர் வந்து பின்னில் போயிடுவார் அப்படின்ற பாயிண்ட்டை புரிஞ்சுக்கின்னு அன்சிதா பண்ண இந்த வேலையால் வேறு லெவலில் ராத்திரி 12 மணி வரைக்குமோ 1 மணி வரைக்குமோ இதெல்லாம் போச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் அதை கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி இவங்க 2 மணி 3 மணிலாம் கூட சொல்லுவாங்க, நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா லைட்டிங்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருட்டான மாதிரி காமிச்சாங்கன்னா ஒன்றும் நம்மளால் பண்ண முடியாது. விஷால் வந்து பார்த்துருப்பீங்க. விஷால் வந்து நைஸாக அன்சிதா வந்து ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு மேட்ரு ஒன்று ஓடி நிற்குது. அதனால் அன்சிதா கிட்ட வந்து இந்த தர்ஷிதா மேட்ரை வந்து டிஸ்கஸ் பண்ணார். 2 நாள் முன்னாடியோ முந்தா நேற்றோ ஏதோ தான் அது டிஸ்கஸ் பண்ணிட்டு, இந்த மாதிரி அவள் சைட்லேருந்து வருது, இப்போ எனக்கும் அவளுக்கும் ஏதாவது ஒரு இதுன்னா அவள் வந்து பேசலாம், இல்லை நான் பேசலாம், மற்றவங்கெல்லாம் வந்து பேசுகிறாங்க, எனக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ற மாதிரி. எனக்கு வந்து அவன் மேலே ஃபீலிங்லாம் இல்லை, எனக்கு வந்து உன்கிட்ட எப்படி ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும் அவ்வளோதான் எனக்கு அவகிட்ட அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். இந்த வாலி படம் மேட்ரு மாதிரி ஒரு மேட்ரு ஒன்று. தர்ஷிதா வந்து அப்படி கொக்கி போடுறாங்கன்றது நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம். விஷாலும் வந்து அந்த கொக்கியை வாங்குற மாதிரி பிடிக்கிற மாதிரி ஆக்ஷன்லாம் பண்ணி தான் இது இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இப்போது வந்து இல்லை ஃப்ரெண்டு, இல்லை பெஸ்டி, இந்த மாதிரி மேட்ரெல்லாம் இவங்க கொண்டு வருவானுங்க. இதை மாதிரியெல்லாம் கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா அப்படியே வந்து ஹர்ட் ஆன மாதிரி தர்ஷிதாவுடைய ரோல் அப்படி மாறிடும். இதில் நடுவில் மோசமான ஆள் மாதிரி அன்சிதாவுடைய ரோல் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ஆனந்தியும் பவித்ராவும் என்ன பண்ணாங்கன்னா இதை வந்து கொஞ்சம் நேரம் டிஸ்கஸ் பண்ணாங்க. நீ வந்து இப்படி வந்து நீ வந்து அந்த மேட்டரில் ஏன் இன்வால்வ் ஆகிற, இந்த மேட்டரில் நீ இன்வால்வ் ஆனனா வெளியில் வந்து எப்படி போவோன்னா ஒரு பையனுக்காக 2 பொண்ணுங்க சண்டை போட்டுக்கிறாங்கன்ற மாதிரி போயிடும். இப்படியெல்லாம் சொன்னோன்னே அன்சிதா வந்து ஒரே அன்சிதாவுடைய அழையை வந்து நேற்று ப்ரொமோவிலே காமிச்சாங்க. அப்படியே பயங்கரமாக கண்ணுலாம் வீங்கி போய் அவனுடைய கண்ணிலேருந்து எக்கச்சக்கா தண்ணி ஒழுவி, நான் எதுக்காக இதெல்லாம் வரப்போகுது, நான் எதுக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி. எனக்கும் இதுக்கெல்லாம் சம்மந்தமே கிடையாது, எனக்கு அப்படி கிடையாது, எனக்கு இப்படி கிடையாது, நான் வந்து ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன்,
அவங்களுடைய இந்த கட்டான தமிழ் கேட்குறதுக்கும் ஒரு வித்தியாசமாக நல்லா தான் இருக்குது. ஒரு சில டைமில் வந்து இரிட்டேட்டிங்காக இருந்தாலும் கோலியை வந்து கோலி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி சம்மந்தி, நம்மளுடைய சட்னியை வந்து அவங்க சம்மந்தி, அது கேரளாவில் வந்து சம்மந்தின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சட்னின்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் சம்மந்தின்றது அது வேறு மாதிரி ஒரு டிஷ்ஷு. சரி, இப்போ அதுக்குள்ளே போக வேணாம். அதுக்குள்ளே போனோன்னா ரொம்ப வேஸ்ட்டாக போயிடும் நம்மளுடைய இது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கவே அன்சிதாவுக்கு வந்து நானே வெளியில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆகிட்டு தான் நான் இப்படி வந்து உட்காந்துருக்கு, எனக்கு வந்து எதுக்காக இனி இந்த மாதிரி ஒரு மேட்ரு அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் பேசி இதை அப்படி போச்சுன்னு வைங்க. என்னங்கடா பண்ணுறீங்க? இல்லை ஒன்று சாலைக்கு அந்த பக்கம் இல்லை. எனக்கு அப்பப்போ இந்த சீமானனுடைய இந்த டைலாக் தான் ஞாபகம் வருது. ஏன்னா இப்போ வந்து ரொம்ப ஹாட்டாக ஓடினுக்கிற ஒரு டைலாக் இது. இல்லை இந்த பக்கம் இல்லை அப்படின்ற மாதிரி. விஷாலே ஒன்று ஓகேன்னு சொல்லு, இது தர்ஷிதா ஒன்று இருக்குன்னு சொல்லு, இல்லைன்னு சொல்லு, இல்லை ஃப்ரெண்டுன்னு சொல்லு, முடிச்சு விட்டு போங்கடா. இதை ஏன்டா போட்டு ஜவு முட்டாய் மாதிரி இப்படி இழுத்துனுக்கிறீங்க? அதுதாங்க தோணுது இவனுங்க பண்ணுறதா பார்க்கும்போது. ஐயோ சாமி, வருஷம் இது ஒன்று பண்ணிடுறானுங்க இந்த லவ் கண்டென்ட்டுன்ற பேரில். தாங்க முடியலடா. விஷாலுக்கு தர்ஷிதா மேலே க்ரஷ் இருக்குதா, தர்ஷிதாவுக்கு விஷால் மேலே க்ரஷ் இருக்குதா, லவ் இருக்குதா, இதெல்லாம் தெரில. ஆனால் அன்சிதாவுக்கு வந்து ஒரு பொசசிவ்னஸ் இருக்குதான். யார்? ஆனந்தியும் பவித்ராவும் பேசிக்கிறாங்க. பொசசிவ்னஸ் வந்து ஆஸ் அ ஃப்ரெண்ட் அவளுக்கு வந்து அவள் ஏன் தர்ஷிதா ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்றதுனால வந்துக்குதுன்ற மாதிரி சொல்லி அப்பா ஒரு கன்ஃபியூஷன் பண்ணி விட்டானுங்க பாருங்கள். ஏதோ வந்து இந்த அப்படியே இந்த கிரேட் காதல் கதை மாதிரி அது வந்து ஃபுல்லாக இங்கிலீஷில் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். அந்த ரேஞ்சுக்கு வந்து இவனுங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறானுங்க. கடைசியில் பார்த்தா ஒன்றுமே கிடையாது. இவன் எங்கேயோ இருப்பான், அது எங்கேயோ இருக்கும். பவித்ரா இதில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று விட்டாங்க ஆனந்திக்கிட்ட. 2 பேரையும் அவன் ஒரே மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுறான். பெரிய வீடு சின்ன வீடுன்ற மாதிரி அந்த வார்த்தையை அவங்க சொல்ல, நானாக போட்டுக்கிறேன் பிட்டு. 2 பேரையும் அவன் ஏன் இப்படி பண்ணுறான்? அவன் தான் இந்த விஷயத்தை காம்ப்ளிகேட் பண்ணுறான். ஒன்று அந்த பக்கம் நில்லு. இதில் வந்து எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, ஆர்ஜே ஆனந்தி வந்து இதை ட்விஸ்ட் பண்ணி விட்றாங்களா, இல்லை பவித்ரா ட்விஸ்ட் பண்ணி விட்றாங்களா, இல்லை 2 பேருமே இப்படி தாங்கிறாங்களான்னு. 2 பேரும் போய்ட்டு அன்சிதா கிட்டே இதை பற்றி கேட்டாங்க. ஆர்ஜே ஆனந்தியும் அந்த பவித்ராவும் போய்ட்டு, உனக்கு வந்து அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா, பொசசிவ்னஸ் இருக்குதா அப்படின்ற மாதிரி. அன்சிதா அப்படியே ஷாக்காகி போய், உனக்கு என்ன பைத்தியமா, நான் எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்கு? ஒரு இல்லாத விஷயத்தை பற்றி 2 பேர் பேசி அதை வந்து இருக்கிற விஷயமா மாற்றுற மாதிரி மாற்றி நம்மளை பைத்தியக்காரன் ஆகினுங்கிறாங்க. ஏன்னா அதுவே அந்த கண்டென்ட்டே வந்து பொய்ன்னு தான் நான் சொல்லினுக்கிறேன். பலரும் அதான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒன்றுமே கிடையாதுன்ற மாதிரி தான் அவங்க வந்து இப்படியும் இல்லை அப்படியும் இல்லை, அதான் சாலிக்கு இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லைன்ற மாதிரி தான் அவங்க போயின்னுக்கிறாங்க. இதுக்கு நடுவில் ஏன்டா இந்த ஆர்ஜே ஆனந்தியும் இந்த பவித்ராவும் வந்து தொலைச்சிதுங்க. இதுங்க 2 சேர்ந்து பண்ணுற இது இருக்குது பாருங்கள். போயிட்டு தர்ஷிதா கிட்டே போய் ஏன் அவள் ஏஞ்சி போனா, அவள் வந்து ஏஞ்சி போயிட்டா, நான் போய் பேசணும், ஓகே நீ போய் பேசி, இல்லை நான் இனிமேல்ட்டு பேச மாட்டேன், என்னடா பண்ணுகிறீங்க? இல்லை மெயினான விஷயம் அர்ணவ் கதை எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அது. அன்சிதாவுக்கும் அவர் வெளியே போகும்போது அழுதது, அது இது, அங்கே இருக்கும்போது கூட உனக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறேன், அது இது, இந்த பல விஷயங்களை வந்து இவனுங்க போட்டு திணிச்சிக்கிறானுங்க. அதுக்கு நடுவில் எதுக்குடா இப்படி ஒரு இது? இவளுக்கு பொசசிவ்னஸ் இருக்குதா, ஸ்கூல் டாஸ்கில் இப்படி இருந்தாங்களே, பண்ணாங்களே, அது பண்ணாங்களேன்ட்டு ஐயோ. இந்த நானும் பொம்மை நீயும் பொம்மைன்ற டாஸ்கில் இவனுங்க பண்ண அலப்பறையினால் பிக் பாஸ் என்ன பண்ணாருன்னா ஃபஸ்ட் ரவுண்டை வந்து கேன்சலே பண்ணிட்டார். என்னடா பண்ணீங்க? ரஞ்சித் சார் வெளியே நின்றுக்கிறாரு, கையில் வந்து ராணுடைய பொம்மையை வச்சுன்னுக்கிறாரு. ஜாக்லின்னு, ரயான், சௌந்தர்யா, ஜெஃப்ரி 4 பேர் கோவா கேங். இவங்க வந்து அந்த பொம்மையை கொடுங்கன்னு கேட்டவுடனே அந்த பொம்மையை கொடுத்துட்டாரு. இவங்க வந்து தர்ஷிதாவுடைய பொம்மையை அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. இவர் தர்ஷிதாவுடைய பொம்மையை பிடிச்சி நிற்கிறார். இவருக்கு வந்து கேம் புரியலையா, இல்லை வேணும்ன்ட்டு என் கையில் இருக்கிற ஆளை நான் ரொம்ப நேரம் நின்று இந்த கண்டென்ட்டு அன்சிதா பண்ண அந்த கண்டென்ட்டை நான் கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இவர் முதல்ல யோசிச்சாரா அப்படின்னு எனக்கு தெரில. ஆனால் ஏதோ ஒன்று நடந்துக்குது. இவர் ஒரு வேளை புரியாமாடினாரா, புரிஞ்சாடினாரா? ராணுவுடைய பொம்மையை வச்சுருந்தார். எதுக்காக ராணுவுடைய பொம்மையை இவர் வச்சுருந்தார்? ராணுவுக்கும் இவருக்கும் அவ்வளோ என்ன விரோதம் அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. தர்ஷிதாவுடைய பொம்மையை கொடுக்கும்போது வேணான்னாவும் சொல்லியிருக்கலாம், அதுவும் அவர் சொல்லலை, அதையும் வாங்கிக்கினார், இதை கொடுத்துட்டாரு. ஆனால் கடைசியில் தான் இவர் ஒரு ட்விஸ்ட் வச்சார். இதுக்கு நடுவில் ட்விஸ்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி தர்ஷிதா ரொம்ப அங்கே வைலண்ட் ஆகி, ஏன்னா அவங்களால ஒத்துக்க முடியல, ஜாக்லின் வந்து இப்படி பண்ணிட்டாலே, சௌந்தர்யாவும் ஜாக்லினை வந்து சௌந்தர்யாவுக்காக என்னுடைய பொம்மையை வந்து ரஞ்சித் சார்கிட்ட கொடுத்து அவரை ஹோல்ட் பண்ண சொல்லி, அவர் வந்து கீழே போட மாட்டேன்னு சொல்கிறாரு, அவர் ஸ்லாட்டில் வைக்க மாட்டேன்னு சொல்கிறாரு, இது யாருக்கும் கிடையாதுன்னு சொல்கிறாரு. அங்கே தான் எனக்கு டவுட் வருது, அவர் கேம் புரிஞ்சு தான் ஆடுறாரோ.
ரயானும் இவங்களும் இந்த ஜாக்லின்லாம் வந்து கேட்டபோது அவர் கொடுத்துட்டார் ரொம்ப இலக்கண மனசில். அவர் அந்த உங்களுடைய இன்டென்ஷன் நடக்க போகிறது இல்லைடா அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் அப்படி பண்ணாமல் இருந்திருந்தால், பண்ணக்கூடாதுன்னு அவர் நினச்சிருந்தா இந்த பொம்மையை எடுத்து போய் ஸ்லாட்டில் வச்சுருக்கலாம். அதுவும் அவர் பண்ணல. பிக் பாஸுக்கும் ரஞ்சித்துக்கும் ஒரு வேளை கான்டாக்ட் இருக்குமோ, ஒருவேளை இவர் ஸ்பையாக இருப்பாரோ அப்படின்னு வரைக்கும் தோணுது. ஏன்னா கடைசியில் வெளியில் நீங்கள் கை மாற்றிக்க கூடாது அப்படின்னு சொன்ன உடனே ரஞ்சித் வந்து ஐ ஆம் த பாஸ் அப்படின்ற மாதிரி ஆகிட்டார். நான் வந்து யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன்ல, இது யாருக்கும் கிடையாது. இந்த பொம்மையை உள்ளேயும் வைக்க முடியாது, வெளியும் தூக்கியும் போட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் ஏன் என் கையில் இந்த பொம்மையை பிடுங்குனீங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அப்படியே நின்னார். தெரிஞ்சு தான் செய்தாரா தெரியாமல் செய்தாரா தெரிலங்க. வீக்கெண்ட் எபிசோடில் தர்ஷிகா வந்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே ஏன்ச்சு நின்று, ஆமாம் சார் அவங்க எல்லாருமே வந்து ஒரு குரூப்பாக விளையாடினாங்க சார், ஆனால் ரஞ்சித் சார் ஏன் இப்படி பண்ணாருன்னு எனக்கு புரியல சார் அப்படின்னும் போது அவர் வந்து கேட்பார், ஆமாம் ஏன் ரஞ்சித் ஏன் நீங்கள் அப்படி பண்ணீங்க அப்படின்வார் அவர். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து இல்லை சார் நான் வந்து அது அப்படி யோசித்தேன் சார், சாமி ஐயா தங்கம் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு பிட்டு போடுவார். இது இப்போவே வந்து எனக்கு பார்த்தா மாதிரி ஒரு ஃபீலிங் வருது வீக்கெண்ட் எபிசோட. ஏன்னா இந்த மேட்ரு வந்து பெருசாக ஆக்குவானுங்க. இதை பெருசாக ஆக்கி இதை வந்து பெரிய ஒரு ஒன்றுக்கு போகாமல் 6 மணி நேரம் இவனுங்க பண்ண அலப்புறையில் பிக் பாஸ் என்ன பண்ணார், அந்த ஃபஸ்ட் ரவுண்டே கேன்சல் பண்ணிட்டு வேறு திரும்பி ஆரம்பித்த போது கடைசியில் பார்த்திங்கன்னா ஜாக்லின் கையில் வந்து தீபக்குது பொம்மை, மஞ்சரி கையில் வந்து ஜாக்லினுடைய பொம்மை, அன்சிதா வந்து இதில் 2 பேருக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு ஆள், அவங்க கையில் வந்து மஞ்சரியுடைய பொம்மையை வச்சிங்கன்னா அன்சிதா பண்ண மேட்ரு தாங்க நேற்று ஃபுல்லாக ஹைலைட்டு. நேற்று ஃபுல்லுமே அன்சிதானே வைங்களேன். முதல்ல வந்து இதுங்க 2 ஆனந்தியும் பவித்ராவும் வந்து அழுவ வச்சுதுங்களா, இவனுக்கு என்ன க்ரஷ்ஷா கொஷா அது இதுன்னு கேட்டு அந்த அம்மா வந்து இவனுக்கு என்ன பைத்தியமானு கேட்டு வேன்ட்டு அழுதாங்க. அதுக்கப்புறம் இந்த மேட்ரு இதில் வந்து நான் வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு எவ்வளோ நேரம் உக்காந்து ஜாக்லின் என்ன சொல்கிறான்னா, நீ வச்சிரு மஞ்சரி, இதை நீ உள்ளே வச்சிரு. மஞ்சரின்ற ஒரு இரிட்டேட்டிங் கேரக்டரை உள்ளே வைக்க சொல்கிற ஜாக்லின் எவ்வளோ கீழ்த்தரமானவோ, இது என்னுடைய பாயிண்ட். ஆனால் எல்லோரும் என்ன இப்போ சொல்லுவாங்கன்னா, ஜாக்லினை வந்து ரொம்ப புகழ்வாங்க. ஜாக்லினுடைய பொம்மையை உள்ளே வச்சதுனால அவள் மஞ்சரி மாதிரி ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணுறா. அதுதான் நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். ஆனால் ஜாக்லின் என்ன சொல்லுவான்னா, எனக்கு வந்து யார் உள்ளே போனாலும் பரவாயில்ல, போகலனாலும் பரவாயில்ல, ஏன் டால் வந்து உள்ளே போனோம், அதுதான் என்னுடைய மோட்டிவ். நான் அதனால தான் வந்து என்ன பண்ணேன், மஞ்சரிக்காக சப்போர்ட் பண்ணேன். அங்கே நான் நின்னேன், நான் வாக்கு கொடுத்தேன், மூக்கு கொடுத்தேன். நான் வாக்கு கொடுத்ததுனால என் மூக்கில் மண் ஓட்டினாலும் பரவாயில்ல, நான் அங்கே நின்னேன். ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா அன்சிதா வந்து விட்டாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு. அன்சிதா வந்து என்னுடைய ஒப்பீனியனில் விட்டுருக்கக்கூடாது, ஆனால் அவங்களால தாக்கு பிடிக்க முடியல போகுது. இதுக்கு நடுவில் எதெல்லாம் நடந்தது லைவில், அந்த லைவை வந்து ஃபுல்லாகவும் பார்க்க முடியல. ஏன்னா லைவ் போடுறதுக்கு முன்னாடியே எபிசோடில் வந்ததுனால நான் எபிசோடு எடுத்து பார்க்கவே அதை வந்து மிஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து இவங்க பாத்ரூம் போகலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க, அங்கே தூங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஜாக்லின் அங்கே தூங்கவே செய்துக்கிறாங்க. தூங்குனா டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்கலாம் பிக் பாஸ், ஆனால் அவர் அது பண்ணல. ஏன்னா அவருக்கு வந்து ஜாக்லின் மேலே ஒரு ஃபேவரட்டிசம் இருக்க தான் செய்யுது. வீக்கெண்ட் எபிசோட்லேயும் நம்ம பார்க்குறோம்ல. இந்த மாதிரி நேற்றுனுடைய எபிசோடு இந்த 51 52வது நாள் இந்த மாதிரி வந்து டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. இனிமேல்ட்டு இந்த வாரம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 2 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே அவர் சேதுபதி வந்துடுவார் அவருடைய ஷூட்டிங்காக அப்படின்ட்டு. கொஞ்சம் கமல் சவுண்டும், கொஞ்சம் அவருடைய சவுண்டும், கொஞ்சம் அவருடைய ஸ்டைலும் ஏதோ ஒன்று பண்ணுவாருன்னு வைங்க. வந்து சாச்சனா நீ வந்து நல்லா சாப்பிடுமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு போவார் அவர். என்ன மனுஷனா நீ வந்து நல்லா ஜாம் சாப்பிடு, நீ நல்லா பாம் விடு. அன்சிதா ஆனால் ரொம்ப ஓவராக பேசி தோத்துட்டா மாதிரி ஒரு ஃபீலிங். ஆனால் வேறு ஒரு ஆளுக்காக இவ்வளோ தூரம் பண்ணாங்கன்றது தான் மேட்ரு. ஜாக்லின் வந்து அவளுடைய பொம்மை உள்ளே போகிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் பண்ணான். அன்சிதாவுக்கும் இந்த கேமுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா அவங்க பொம்மை எப்பயோ காலி. அதனால் வந்து அவங்க வந்து அதை பண்ணியிருக்கவே வேணாம். ஆனால் மஞ்சரி மேலே இருக்கிற இரிட்டேஷனால், தீபக் சார் மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட்னாலையும் அண்ணா அண்ணா அப்படின்வாங்க பாருங்கள் அன்சிதா, அதனாலேயும் அவங்க இவ்வளோ தூரம் பண்ணி இவ்வளோ தூரம் ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் இன்றைக்கி என்ன ஆகுதுன்றது. ஏன்னா இன்றைக்கி வந்து வெரி டேஞ்சரஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.